ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது டேங் எஃப்எஃப் சீட்டர் ஹஸ்பண்ட் அப்சஷன் பார்ட் 4. டேங் தன்னோட ஆஃபீஸ்க்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஏன்னா டேங் இப்போ டே டைமில் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் காலேஜ் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூலையும் மாற்றிருக்காங்க. டேங் இப்போ ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே வைன் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வேக வேகமாக வர்றாங்க. வைன் வரதை டேங் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னது இப்படி ட்ரெஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கவனித்து பார்க்குறாங்க டேங். வைன் இப்போ ஸ்லீவ்லெஸில் ப்ளவுஸ் போட்டு ஒரு ப்ளைன் சாரீ வியர் பண்ணி தன்னோட லாங் ஹேரை பின்னலாக போட்டு பெரிய ஜும்காஸ் போட்டு ஹேண்ட்ஸ் முழுக்க பேங்கிள்ஸ் போட்டு ஒரு சாமிங்கான ஸ்மைலில் தன்னோட நெத்தியில் அழகாக பொட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. டேங் வைனை பார்த்து வைன் என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. வைனை இப்போ டேங்கை பார்த்து இல்லை மிஸ்டர் கிம், பொட்டு வைக்க மறந்துட்டேன், மினி இப்போ தான் சொன்னான், அதான் பொட்டு வச்சுட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்படியே வைனோட ஃபோர்ஹெட்டை பார்க்குறாங்க. பார்ட்டிஷனில் குங்குமம் இல்லை. அப்படியே நெக்கில் பார்க்குறாங்க. நெக்கில் தாலி செயின் இல்லை. எங்கே உன்னோட தாலி செயின் அப்படின்னு கேட்குறாங்க டேங். ப்ளவுஸ்குள்ளே வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ளே நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிடும். ஸோ எதுக்காக மேரேஜ் ஆன பொண்ணுன்னு வெளியில் காட்டிக்கணும்? 2வது உங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்கும், மெய்டோட டாட்டரை மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ பார்ட்டிஷனில் கூட நான் குங்குமம் வைக்கல. ஓகே தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செப்பல் ஷாட் கொடுத்த மாதிரி இருக்குது டேங்க்கு. ஆனால் எதுவும் பேசலை. அப்படின்னு சொல்கிறாங்க டேங். அவ்வளோதான். வைன் திரும்புகிறாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு. டேங் அப்போ வைனை கூப்பிட்டு, வைன் எப்போதுமே ஸ்லீவ் இல்லாமல் க்ராப் டாப்லாம் போட மாட்டேன், இப்போ என்ன ஸ்லீவ்லெஸில் போட்டிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவா, மினியோட மம்மி இருக்காங்கள்ல, அவங்க எனக்கும் மினிக்காகவும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க எஸ்டர்டே. எனக்கிட்ட நிறையா சாரீஸ் இருக்குது. அதனால் டிசைனர்ஸ்கிட்ட சொல்லி எனக்கு ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருந்தாங்களாம். ஒரே மாதிரி எதுக்கு ப்ளவுஸ்லாம் வியர் பண்ணுற, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கோன்னு ஸ்லீவ்லெஸில் எனக்கு ப்ளவுஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆண்டி. நல்லா இருக்குது, அதனால் போட்டுக்கிட்டேன். இனிமேல் இதே மாதிரி போட்டுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். எரிச்சலாக இருக்குது டேங்க்கு. ஆனால் எதுவும் சொல்லிக்கல. கம்முன்னு ஓகே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வைன் ரொம்ப குஷியாக காலேஜுக்கு போகிறோன்னு சந்தோஷமாக போகிறாங்க வைன். ஆனால் டேங்க்கு வைன் தன்னோட எதிரிகளாக பார்க்கக்கூடிய ஜோனையும் காயையும் மீட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ குஷியாக போகிறாங்க காலேஜுக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ஜெலஸில் பொங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட மம்மி வைன் இந்த சைடு போன நெக்ஸ்ட்டு செகண்டே ரூம்குள்ளே வந்து, டேங்கா என்னடா அது, உன் பொண்டாட்டி இப்படி போய்கிட்டு இருக்கா? ஐயோ ஐயோ என்ன அழகாக இருக்கா, இம்புட்டு அழகையும் எங்கே ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா? எஸ்டர்டே வரைக்கும் ஃபுல் ஹேண்டில் ஒரு ப்ளவுஸை போட்டுக்கிட்டு கட்டவும் கட்டாமையும் ஒரு சாரீ எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு தெரியவா. இப்போ கும்முன்னு ட்ரெஸ் பண்ணி ஏதோ பெரிய ஆஃபீஸ் சிஇஓ மாதிரியில் போயிட்டுருக்கா. ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் எதுவுமே பேச முடியாமல், அவள் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன, நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் ஆஃபீஸ்க்கு இப்போ தன்னோட டேடியோட பொசிஷனுக்கு ஃபர்ஸ்டே தன்னோட டேடி பொசிஷனில் சேர்மேன் சீட்டில் போய் உட்காடுறாங்க. டேங்க்கு 2 பர்சனல் அசிஸ்டண்ட்ஸை டேங்கோட டேடி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேர் வந்து தங்களை இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. இது இல்லாமல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மற்ற எம்ப்ளாயீஸ், அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர், அப்புறம் சூப்பர் மேனேஜர், ஹெச்ஆர், டிபார்ட்மெண்ட் மேனேஜர்னு முக்கியமான லீட் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் டேங்கிட்ட வந்து தங்களை இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. டேங் எல்லாருக்கிட்டையும் நார்மலாக உட்காந்து பேசிவிட்டு ஆஃப்டர்நூன் போல் ஒரு பிக் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த ஆஃபீஸில் இப்போ வரைக்கும் நடந்திருக்க அத்தனை டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்கமிங்கில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 5 o'clock போல் தான் மீட்டிங்ஸை ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு அமைதியாக வந்து தன்னோட கேபினில் உட்காடுறாங்க. அந்த டைமில் டேங்க்கு கால் வருது. டேங் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. கிம் வைன் அப்படின்னு டேங் தன்னோட நம்பரில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க வைனை. வைன் தான் கால் பண்ணுறாங்க. டேங் உடனே கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வைன், மிஸ்டர் கிம்
என்னோடய ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி. ஒரு கிளப்பில் தான் பார்ட்டி வச்சுருக்காளாம். மினி வந்து பார்ட்டி அட்டன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. ஸோ நானும் அந்த பார்ட்டி அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலைன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் நைட்டு வர்றதுக்கு ஒரு 11 ஆகும். ஆன்ட்டிக்கிட்டேயும் நான் சொல்லிட்டேன். அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இப்போ பார்ட்டிக்கு கிளம்பிடுறேன். நீங்கள் வந்து என்னை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு கூட கேட்காம ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. டேங்க்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. யாரும் அந்த ஃப்ரெண்டு ஒயினுக்கு மினிக்கு ஒயின்னு 2 ரெட்டை பழ மாதிரி சுற்றிக்கிட்டு தெரியுங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போயிருக்கா. கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு திடீர்னு எங்கேருந்து புது ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வந்தா. அது பொண்ணா பையனானும் தெரியலையே அப்படின்னு டேங் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அடுத்த செகண்டே தன்னோட கார்க்கி எடுத்துக்கிட்டு மேன்ஷன் கிளப்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் ட்ராவல் டைம். ஆனால் 15 மினிட்ஸில் இப்போ தன்னோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு தன்னோட ரூம்குள்ளே வர்றாங்க டேங். வைன் இப்போ நல்லா பாத் பண்ணிவிட்டு ஒரு பிங்க் கலர் சாரீ எடுத்து வியர் பண்ணி தன்னோட ஹேரை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு சில ஹேர் அசசரிஸை ஹேருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு சாமிங்காக இருக்காங்க வைனோட ஹவர் கிளாஸ் பாடி ஷேப்க்கு அந்த கோல்டன் கலர் லைட்டிங்கில் வைனோட ஸ்கின் டோன் அப்படியே கோல்டு கலரில் மின்னுது. டேங் அப்படியே ஆசையாக வைனை பார்க்குறாங்க. உண்மையிலேயே டேங்கோட மனசுக்குள்ளே இப்போ வைனை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிசர்வ் வருது மனசுக்குள்ளே. அப்படியே கல் பண்ணிவிட்டு வைன்கிட்ட அப்படியே மெதுவாக போய் சைடில் நிற்கிறாங்க. வைன் மிரர் முன்னாடி அப்படியே தன்னோட ஐஸ்க்கு காஜல் அப்ளை பண்ணிக்கிட்டே அப்படியே சைடாக தன்னோட ஐஸை மட்டும் ரோல் பண்ணி பார்த்து, மிஸ்டர் கிம் வந்துட்டிங்களா, இருங்க வந்துட்டேன் அப்படின்னு தன்னோட காஜலை அப்படியே ஐலைட்குள்ளே போட்டுக்கிட்டே நல்லாயிருக்கு, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு, அச்சோ பூ எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் அப்படியே தன்னோட டேபிளில் இருக்கக்கூடிய சைடில் வச்சுருந்த பூவை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூ கீழே விழுந்திருக்கும், அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க வைன். அவங்க அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்துட்டு தன்னோட ஹேண்ட்ஸால் அப்படியே அந்த ஃப்ளவர் எடுத்து கிளம்ப போகிற பார்ட்டிக்கு ரைட். யாரோட பார்ட்டி அது, பர்த்டே பார்ட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ்டர் கிம், பர்த்டே பார்ட்டி தான். சாரி, இங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் பக்கத்து ரூமில் தான் போய் பண்ணியிருப்பேன், நீங்கள் இல்லையேன்னு சொல்லி தான் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, திரும்ப நானே உனக்கு இந்த பூவை வச்சு விட்றேன் ஹேரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏன் வைன், நான் உன் புருஷன் தானே, வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நம்மளுக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகிறதே இன்னும் ஒரு 1 இயரில். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு புதுசாக இங்கே கொடுங்க அப்படின்னு டேங்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த ஜாஸ்மின் ஃப்ளாரை அப்படியே தன்னோட ஹேரில் வச்சுக்கிறாங்க. அந்த டைமில் டேங் அப்படியே வைனை பார்த்து, நம்மளோட சீனியர் சூனையும் காயும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வைனை இப்போ டேங்கை பார்த்துட்டு, தெரியுமே, நம்மளோட சீனியர் தான், மினிஸ்டரோட ட்வின் பசங்க அவங்க 2 பேரும், அங்கிளுக்கு கூட அவங்க ஃபேமிலி ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ உனக்கு காயும் ஜூனையும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ரைட், நானும் உன் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. வைனுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க வைன். நானும் உன் கூட தானே சேர்ந்து படிக்கிறேன், என்ன பண்ணியும் ஒழியா நான் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு, நீ காலேஜுக்கு போய்கிட்டுருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் தானே நான் அந்த 1 இயருக்கும், ஸோ உன் கூட நான் வர்றேனே, உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு இன்வைட் எதுவும் பண்ணலையே, அதனால் நீங்கள் வந்தால் நல்லா இருக்குமா, வேண்டாமே, நீங்கள் வேணால் மாயா கூட போங்க, நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு டேங் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கூட கேட்காம வைன் கிடுகிடுன்னு தன்னோட ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க.
ஒயின் போகிற வரையும் அமைதியாக இருந்துட்டு டேங் ஒயின் போகி டோரை க்ளோஸ் பண்ணதும் சைடில் இருந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்து ஓங்கி அடிச்சிட்டாங்க ஃப்ளோரில். ஓ, இந்த ஒயின் பை காட், இப்போ எதுக்கு என் கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சா? எரிச்சலாக இருக்கு எனக்கு. மாயாவை மேரேஜ் பண்ணி இந்த ஒயினை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. அந்த சூனையும் காயையும் இவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்தளவுக்கு இறங்கிட்டாளா? முதல்ல நான் இப்போ போய் இவளை செக் பண்ணுறேன். இந்த ஜூன்கிட்டையும் காய்கிட்டையும் மட்டும் இவ போய் பேசினா அவளுக்கு இருக்குது. முதல்ல இவள் பார்ட்டிக்கு தான் போகிறாளா நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் ஒயின் டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புன நெக்ஸ்ட்டு செகண்டே டேங் கிளம்பிட்டாங்க அவங்களோட காரில். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ தன்னோட ஃப்ரெண்ட் சோனுவோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. அந்த இடமே பார்க்குறதுக்கு எல்லாம் ரிச்சாக இருக்குது. மினி ஒயின் 2 பேரும் சேர்ந்து தான் வந்திருப்பாங்களா? அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க அந்த டைனிங் ஹாலை. அந்த டைமில் சோனு வேகமாக கிடுக்கிடுன்னு ஒயின்கிட்ட வந்து, ஏ ஒயினா, நல்ல வேலை நீ வந்துட்ட. இவ்வளோ லேட்டாக வருவ, குயிக்காக வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கிளப்பில் பார்ட்டி அப்படி இப்படின்னா, இது பார்க்குறதுக்கு ஹோட்டல் மாதிரி இருக்குது, இவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். சும்மா சொன்னேன், கிளப்லாம் கிடையாது, இந்த ஹோட்டலில் தான் பார்ட்டி. வா, பார்ட்டி ஹால்குள்ளே போகலாம், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுட் சாப்பிட்டுக்கலாம், கம் அப்படின்னு சொல்லி பார்ட்டி ஹால்குள்ளே சோனு மினியையும் ஒயினையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒயின் இந்த ஹால்குள்ளே வந்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் டேங்கும் பின்னாடியே வந்துட்டாங்க. சோனு மினியையும் ஒயினையும் பார்ட்டி ஹாலில் விட்டுட்டு எகெயின் வெளியில் வர்றாங்க. அந்த டைமில் டேங்கை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஏ கிம், இங்கே வந்துட்டிங்களா? அச்சோ, உங்களோட மம்மிக்கிட்ட நான் கால் பண்ணி சொன்னேன், மம்மி சொன்னாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆஃபீஸ் போயிட்டு பெரிய ஆள் ஆகிட்ட, நீ என் பார்ட்டிக்கு வருவியோ என்னமோ நான் வருத்தப்பட்டேன். நீ வந்துட்ட, எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சாமே, உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. டேங்க்கு ஒன்றும் புரியலை. டேங்கை பொறுத்தளவு ஒயின் தான் தன்னோட ஒய்ஃப்னு காலேஜ் முழுக்க தெரியும்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் சோனு இந்த மாதிரி கேட்டதும், ஏன் என் ஒய்ஃப் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ரூடி, என் பர்த்டே அன்றைக்கி கூட என்கிட்ட ரூடாக தான் பேசுவியா? உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு தெரியும், யாரும் உன் ஒய்ஃபெல்லாம் தெரியாது, கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம காலேஜில் படிக்கிற பொண்ணுன்னு முன்னாடி கேள்விப்பட்டேன், யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே பேசலை டேங். நான் அப்புறம் சொல்கிறேன், உள்ளே கூட்டிகிட்டு போ, இங்கே நிற்க வச்சு பேசிகிட்ருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க டேங். சாரி, வா அப்படின்னு சொல்லி டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சு சோனு பார்ட்டி ஹால்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் பார்ட்டி ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் சோஃபாவில் சைடில் போய் உட்காந்துட்டாங்க. டேங்கோட ஐஸ் அப்படியே ஒயின் எங்கே இருக்காங்கன்னு தான் அப்படியே சுற்றி முற்றி தேடிட்டுருக்கு. அந்த டைமில் ஒயின் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரோலர் சேரில் உட்காந்து மினிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மினியுமே ஒயினுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோலர் சேரில் உட்காந்து ஒயின்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க ஒயின் அந்த பிங்க் கலர் சாரியில். நல்லாவே கலர் கலரான லைட்டிங்கில் அந்த பார்ட்டி ஹாலே ஜொலிக்குது. அதில் சைடில் தான் ஒயினும் மினியும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் சோனு கிடுகிடுன்னு ஒயின்கிட்டையும் மினிக்கிட்டேயும் போய், ஏய் இந்தாங்க 2 பேர் ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுத்துட்டு அப்படியே சைடில் வந்து மாயா கிட்டே நிற்கிறாங்க. மாயா அப்போ சோனுவை பார்த்து, எதுக்காக ஒயினி மினியை நீ இன்வைட் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன கேள்வி? அவங்க 2 பேரும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படா ஒயினை பார்க்கலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நல்ல வேலையாக இன்னையிலேருந்து காலேஜ் வரப்போகிறேன்னு என் கிளாஸில் வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டா. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவளை என் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாமல் வேறு யாரை இன்வைட் பண்ணுறது, நல்லா பேச வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை இக்னோர் பண்ணிவிட்டு சோனு அந்த சைடு போயிட்டாங்க. மாயாவுக்கு பேசவே முடியல. ஓஹோ அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே சைடில் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. டேங் அங்கே இருக்கிறது சோனுவுக்கு தெரியாது. ஸோ டேங் இருக்கிறது தெரியாமல் சோனு அப்படியே சைடில் சுற்றி முற்றி பார்க்கும்போது அவங்களோட சீனியரான காய் ஜூன் 2 பேரும் இப்போ தான் பார்ட்டி ஹால்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. நோட்டீஸ் பண்ணிட்டாங்க மாயா. ஒரே குஷியோட அப்படியே கிடுக்கிடுன்னு காய்கிட்டையும் ஜூன்கிட்டையும் மாயா போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் மாயாவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஹாய் மாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிட்ட வர்றாங்க. ஏன்னா ஜோனுக்கும் காய்க்கும் மாயா மேலே ஒரு கண்ணு, அது நல்லா தெரியும் டேங்க்கு.
ஆனால் மாயாவே போய் இவங்க 2 பேரையும் அப்ரோச் பண்ணுறத டேயாங் இப்போ நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு. அந்த டைமில் மாயா இவங்க 2 பேரையும் பார்த்து, நான் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவங்களுக்கு இன்வைட் பண்ண தான் சோனு சொன்னான், அதனால தான் அந்த பார்ட்டிக்கே வந்தேன், இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே பேபி, நீ வருவேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேர் வந்தோம். உன்னைய நாங்கள் பழகாமல் மேரேஜ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நீ எப்போ தான் ஓகே சொல்லுவ அப்படின்னு கேட்குறாங்க. டேயாங்க்கு நல்லாவே இயர்ஸில் கேட்குது இவங்க பேசிக்கிறது. ஏன்னா நடந்து கிட்ட வந்துட்டாங்க டேயாங் கிட்ட. ஸோ அதுக்கு சோனு சொல்கிறாங்க, யோசிக்கிறேன், யோசித்து தான் முடிவு பண்ண முடியும். அப்புறம் என்னோடய பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க 2 பேரும்? நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. அப்போ காயும் சோனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே 2 பேரும் கீழே லைட்டாக குனிஞ்சு மாயாவோட 2 சீக்ஸ்லையும் கிஸ் பண்ணி, நீ என்ன வேணும்னு கேட்குறியோ அதை தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ 2 days லேட்டர் என்னை ஒரு ஜுவல்லரி ஷாப் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு பிடிச்ச ஜுவல்ஸை நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் பில் பே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ட்ரிங்க் செக்ஷனுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க காயையும் ஜோனையும். டேயாங்க்கு ஒன்றுமே புரியலை, என்னது இது, கோல்டு டிக்கர் மாதிரி ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன், பிடிச்சதை வாங்கிக்கிறேன், பில் பே பண்ணுங்கன்னு சொல்கிறா. ஐயய்ய, இவ்வளவு கேவலமானவளா அந்த மாயா? அட கடவுளே, இவளை இந்த கெதினா இந்த ஒயின் என்ன பண்ண போகிறாளோ தெரியலையே அப்படின்னு அப்படியே சைடில் திரும்பி ஒயினை பார்க்குறாங்க டேயாங். அந்த டைமில் ஒயின் மினியும் அங்கே இல்லை. ஐயோ எங்கே போனாவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேயாங் மெல்ல எழுந்து நின்று சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த டைமில் ட்ரூத் ஆர் டேர் விளையாண்டுட்ருக்காங்க ஒயின், மினி, சோனு, இன்னும் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. டேயாங் அப்படியே அந்த சைடு திரும்பி ஒயினை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன தான் ஒயின் பண்ணுறாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. ஒயின் கிட்ட சோனு சொல்கிறாங்க, ட்ரூத்தா டேரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்போ டேர் அப்படின்னு சொன்னதும், ஏதோ பார் செக்ஷனில் போய் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டு வருவேன், அதை நீ ஒரே கல்ப்பில் குடிக்கணும், மாட்டேன்னு சொல்லக்கூடாது, நீ டேர் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு பதட்டமாகுது. நான் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த பழக்கம் கிடையாது, புரிஞ்சுக்கோ சோனு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற பொண்ணுங்க எல்லாரும் ஏய் நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மினியுமே சிரிச்சுக்கிட்டு, ஏய் என்ஜாய் பண்ணணும் இந்த டைமில், ஒரு ஷாட் போடு, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் வீட்டுக்கு, நீ பதட்டப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மிஸ்டர் கிம்முக்கு தெரிஞ்சால் போச்சு, சும்மாவே நீ அவருக்கு பிடிக்காது, நான் அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் போட்டுட்டு போனேன், குடிகாரின்னு எனக்கு பட்டமே கொடுத்துடுவார், அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்துடுவார், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஆமாம் மிஸ்டர் கிம் வந்து உன் கூட அப்படியே கொஞ்சம் குழாவறாரு, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆளை பாரு ஆளை, அந்த ஆள் கிடக்கட்டும் விடுதலை, நீ என்ஜாய் பண்ணு இந்த பார்ட்டியை அப்படின்னு மினி சேரப் பண்ணுறாங்க ஒயினை. பள்ள கடிச்சிக்கிட்டு டேயாங் பார்க்குறாங்க. ஏன் மினி, என்னைய பார்க்கும்போது மிஸ்டர் கிம், ஆனால் ஒயின்கிட்ட அந்த டேயாங் உனக்கு இருக்குடி, அவள் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் நீ குடிக்க சொல்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க, இருங்கடி உங்களுக்கு இருக்கு வீட்டுக்கு வந்து அப்படின்னு அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோனு எந்த ட்ரிங்க் எடுக்கிறாங்க அப்படின்னு. அந்த டைமில் சோனு ஒரு ஸ்ட்ராங்கான ஷாட் எடுத்துகிட்டு வந்து அந்த ஆல்கஹாலை ஒயினுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. நல்லாவே ஒரு ஐஸ் ப்ளூ கலரில் இருக்குது அந்த ட்ரிங்க் பார்க்குறதுக்கு. ஐயோ இது ஃபாரின் பிராண்டில், ஐயோ பெரிய பெரிய பப்பில் கிடைக்கக்கூடியதெல்லாம் இந்த பார்ட்டியில் வச்சுருக்காவ, என்னோட பிஸ்னஸ் பார்ட்டியில் கூட இந்த மாதிரி நாங்கள் ஷார்ட்ஸ் வைக்க மாட்டோமே, ஐயோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கா ஒயின் வந்திருக்கா, இந்த சோனுக்கு இருக்குது அப்படின்னு டேயாங் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஒயின் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அந்த ஐஸ் ப்ளூ கலரை நோட்டீஸ் பண்ணதும் ஆசை வந்துடுச்சு ஒயினுக்கு. இத்தனோடு தானா, இது என்ன பண்ண போகிறது என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே கல்ப்பில் அப்படியே அந்த கிளாஸை தூக்கி குடிச்சிட்டாங்க. திக்குன்னு இருக்குது டேயாங்க்கு. அந்த டைமில் சோனு சிரிச்சுக்கிட்டே, இது குட்டியாக தான் இருக்கும், ஆனால் இது பண்ணுற வேலை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சிரிக்கிறாங்க. டேயாங்க்கு பதட்டமாகுது. அந்த டைமில் பார்ட்டெண்டர் டேயாங்கிட்ட வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி உட்காடுறாங்க டேயாங். அந்த டைமில் நல்லாவே ஒரு டிம்மான லைட்டிங் அது, ஸோ அந்தளவுக்கு முகம் தெரியாது.
இருந்தாலும் டேங் ஒயினையே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால ஒயினை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் வந்து 2 பர்சன்ஸ் உட்காடுறாங்க. ஐ மீன் ஆப்போசிட்டில் 2 பேர் வந்து உட்காடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, காயும் ஜோனும். 2 பேருக்கும் மிடில் அழகாக வந்து மாயா உட்காந்துக்கிட்டு, டார்லிங்ஸ் இப்போ தான் 2 ஷார்ட்ஸ் போட்டேன், எனக்கு கிறுகிறுன்னு வருது, டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காய் ஜூன் 2 பேரும் இல்லை, இன்னும் ஒரு 1/2 hour கழித்து டான்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மாயா டக்குன்னு எழுந்து நின்று, நீங்கள் 2 பேரும் இங்கேயே உட்காந்துருங்க, நான் போய் இன்னும் 2 ஷார்ட் போட்டுட்டு வர்றேன், 1/2 hour வருவேன், நம்ம 2 பேரும் டான்ஸ் பண்ண வேண்டாம், நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், உயிரே போகணும் இருக்குது எங்கள் தயாங்க்கு. அடி பாவி, என்னது இது இவ்வளவு கேஷுவலாக கேட்குறா அப்படின்னு அப்படியே திகச்சு போய் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் ஜோனும் காயும் சூப்பர், உன்னைய போய் அந்த டேங் ஃபியான்சேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சானே, உன் லட்சணம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனை கழட்டி விட்டுட்டான் அவன். ஐயோ ஐயோ, அவன் பொண்டாட்டி யார் அப்படின்னு கேட்குறாங்க மாயாவை பார்த்து. மாயா உடனே, யோ என்ன, நானே வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் என்னை சீப்பாக நினைப்பீங்களா? இந்த 21st centuryயில் இதெல்லாம் கேஷுவலாக நடக்கக்கூடியது. அவன் பொண்டாட்டி ஒரு மெய்டோட பொண்ணு, அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதை பற்றி டேங்கிட்ட கூட போய் ஒரு வாட்டி பேசுனீங்கள்ல, அதோட தான் அவன் பொண்டாட்டியை காலேஜுக்கு அனுப்புறதில்ல, அவள் சொல்லி கொடுத்துட்டான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்தளவுக்கு நான் கொக்கி போடுவேன். டேங் குமுட்டை நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கிட்டு அவன் பொண்டாட்டியை போய் பாடாப்படுத்துவான். தலையிட்டான், அவன் பொண்டாட்டியை 1 year கழித்து டிவோர்ஸ் பண்ணி விட்டுடுவான். அதுக்கப்புறம் அவனை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருப்பேன். அது வரைக்கும் அவங்க 2 பேர் கூட நான் ஹாப்பியாக அப்பப்போ நைட் ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் காயும் ஜோனும் ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு, நாங்கள் டச் பண்ண பொண்ணு தான், அவன் டச் பண்ணணும்னு அவன் தலையில் எழுதியிருந்தா என்ன பண்ண முடியும், 1 hour டைம் எடுத்துக்கோ, நாங்கள் 2 பேரும் விவிஐபி ரூமை இங்கேயே புக் பண்ணுறோம், நம்ம 3 பேரும் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சு உட்காடுறாங்க அந்த சோஃபாவில். உயிரே போகணும் இருக்குது டேங்க்கு இவங்க பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது. டேங்க்கு நிறையா ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்திருக்கும். ஐ மீன் டேங் நிறையா ஒன் நைட் ஸ்டாண்ட் நிறைய பொண்ணுங்க கூட பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மாயா அளவுக்கு எந்த பொண்ணும் போல்டாக வந்து டேங்க்கிட்ட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணலாமான்னு கேட்டதில்லை. ஸோ எந்த அளவுக்கு சீப்பான பொண்ணு இந்த மாயா அப்படிங்கிறது நல்லா புரியுது டேங்க்கு. இப்போ அப்படியே எதுவும் பேச முடியாமல் என்ன தான் நடக்குதுன்னு அப்படியே கவனித்து பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. மாயா கொஞ்ச நேரத்தில் இவங்கக்கிட்ட பேசிவிட்டு எகெயின் பாட் சைட் கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் ஜோன் காய் 2 பேரும் அப்படியே சைடில் திரும்பி அப்படியே 1 by 1 அங்கே இருக்க கேர்ள்ஸை நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒயின்கிட்ட அவங்களோட பார்வை வந்து நிற்குது. டேய் அங்கே பாடுறா ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க காய். அவ்வளோதான், டேங் ரொம்ப ஷார்ப்பாக என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கிறாங்க. அந்த டைமில் ஜோன், ஆமாடா அப்பா, இந்த பொண்ணு காலேஜில் வந்து சேர்ந்த அன்னையிலேருந்து இவ மேலே எனக்கு ஒரு கண்ணு, கல்யாணம்னு ஒன்று பண்ணுனா இவளை தான்டா கல்யாணம் பண்ணணும், அந்த மாயா தான், ஐயோ அந்த காலேஜிலே பெரிய பேரழகின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்போ இந்த ஒயினை பார்த்தேனோ அப்போவே என் மனசை மாற்றிக்கிட்டேன். எப்படி ஒரு அழகான பொண்ணு பாரு, இவளுக்கு ஏதோ மேரேஜ் ஆனதா பேசிக்கிட்டாங்களே. ஆனால் இன்றைக்கி நான் மார்னிங் பார்த்தேன், தாலியும் இல்லை, பார்ட்டிஷனில் குங்குமமும் இல்லை, கல்யாண கதை பொண்ணு மாதிரி தான் இருந்தா. ஆனால் சாரியில் வந்தாலே, இப்போ கூட சாரியில் தான் இருக்கா. ஐயோ அவள் ஹவர் கிளாஸ் பாடி ஷேப்புக்கு எப்படி இருக்கா பாரு. ஐயோ தாங்க முடியலை என்னால், ஒயின்கிட்ட போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஜோன். அந்த டைமில் காய் அமைதியார், ஒயின் மாதிரி பொண்ணுங்கக்கிட்ட ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு போய் அப்ரோச் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும். அவகிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும்னா நல்ல விதமாக போய் அவகிட்ட பேசணும், இந்த ஸ்டேட்டில் போய் நிற்கக்கூடாது. எப்படியாவது அவள்கிட்ட பேசி ப்ரப்போசல் பண்ணி அவளை நாம் மேரேஜ் பண்ணி நம்மளுக்கு பொண்டாட்டியாக மாற்றணும். அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வரக்கூடிய பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்லாம் இருக்குது. அந்த ஜங்குக், ஜெமின், தயாங் அவனுங்க முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு பேரழகியை கல்யாணம் பண்ணியிருக்கேன் பாருன்னு அவனுங்க முன்னாடி நாம் அண்ணனோட போடணுடா. ஒயின் 2 பேரை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிப்பாளோ என்னமோ தெரியல, ஏதாவது பண்ணி பொழைக்காமல் மேரேஜ் பண்ணுறோம் ஒயின் கூட அப்படின்னு சொல்கிறாங்க காய்.
தாங்க முடியலை டேங்க்கு இவங்க பேசிக்கிறத கேட்கும்போது. அவ்வளோதான், எழுந்திரிச்சு கிட்டுக்கிடுன்னு 2 பேர்கிட்டையும் போயிட்டாங்க. 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் காய் ஜோன் 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் நிற்கிறது யாருன்னு தெரியுது, ஆனால் நிற்கிற பர்சன் யாருன்னு தெரியலை. யார், என்ன வேணும், எப்படி வந்து கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கீங்க இடிச்சுக்கிட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். ஜோனை பார்த்து ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க டேயாங். அவ்வளோதான், அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க ஜோன். இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காய், டேய் யார்ரா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெல்ல எழுந்து நிற்கிறாங்க. காய்க்கு ஓங்கி ஒரு பஞ்ச், அவ்வளோதான், காயும் கொலாப்ஸ் ஆகி அப்படியே சாஞ்சிட்டாங்க சோஃபாவில். என்ன திமிர் இருந்தால் என் பொண்டாட்டியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க? அடியே ஒயான், இவனுங்க சொல்கிறத வச்சு பார்த்தா உனக்கும் இவனுங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாத மாதிரியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னோட மம்மியும் அந்த மாயாவும் உனக்கும் இவனுங்களுக்கும் ஏதோ லவ் கிவ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, எனக்கிட்ட அப்போ அவங்க 2 பேரும் போய் சொல்கிறாங்களா? பாய் காட், எது உண்மை எது போய் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு எழுந்து வாயினுக்கு பேக்கில் வந்து நின்றுட்டாங்க டேங். இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத வாயின் மினியை பார்த்து, மினி கிருகிருன்னு இருக்குடி, வீட்டுக்கு போனோம், மயக்கம் போட்டு இங்கே விழுந்துடுவேன் போல், கண்ணெல்லாம் தெரியலடி, பிளர்ராக இருக்குது எல்லாம், மினி தானே இது அப்படின்னு மினியோட ஃபேஸை அப்படியே டச் பண்ணி பார்க்குறாங்க ஒயின். ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஷாட் எடுத்திருக்காங்க. ஸோ ஒயினால் தாக்கு பிடிக்க முடியல, அப்படியே பேக்கில் சாஞ்சிட்டாங்க. மினிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே டேங் ஒயினை பிடிச்சிட்டாங்க பேக்கில் இருந்து. திக்குன்னு இருக்குது மினிக்கு இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு. மிஸ்டர் கிம், நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. காருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அந்த பார்ட்டி ஹாலை விட்டு வெளியில் வந்துட்டாங்க டேயாங். மினி டேயாங்க்கு முன்னாடி வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் டேயாங்கை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேயாங்கோட டேடியை எல்லாருக்கும் நல்லா தெரியும். டேயாங் அடிக்கடி டேயாங் டேடி கூட பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுறதுனால டேயாங்குமே எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எந்த பொண்ணை இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு புரியாமல் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சோனு டேயாங்கிட்ட வந்து, டேயாங்கா என்னது இது ஒயினை பிடிச்சி தூக்கிக்கிட்டு போகிற, இறக்கி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பொண்டாட்டியை நான் தூக்கிக்கிட்டு போகாமல் யாரை தூக்கிக்கிட்டு போகிறது, நகரடி, ஷார்ட் கொடுக்குறியா ஷார்ட், நீ உனக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி தன்னோட லெக்ஸை வச்சு சோனுவோட லெக்ஸில் ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க. அவ்வளோதான், சோனு அப்படியே உட்காந்துட்டாங்க கீழே. அம்மா, ஐயோ அப்பா, இவன் பொண்டாட்டின்னு தெரியாமல் ஷார்ட் கொடுத்துட்டேனே, ஐயோ என்ன பண்ண போகிறானோ தெரியலையே, அம்மா வலிக்குது அப்படின்னு அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. சோனுவோட மம்மி டாடி கெடுக்கடுன்னு சோனுக்கிட்ட வந்து அப்படியே தூக்கி விட்டு, டேயாங்கிட்ட போய் நீ வம்பு பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. ஐயோ வலிக்குது மம்மி, வாயப்போத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோனு மெல்ல அந்த சைடு போயிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் மினி அமைதியாக காரோட பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க. மினி பக்கத்தில் ஒயின் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக உளறிக்கிட்டு இருக்காங்க. மினி ஏதோ உட்காந்துட்டு போகிறான் பாரு இந்த வெள்ளை முடிக்காரன், இந்த டேங்கை பார்த்தாவே எனக்கு பிடிக்கலடி, ரிச்சலாக இருக்குது, அப்படியே ஒரே போடவா பின்மண்டையிலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயையோ போதை தலைக்கேறிடுச்சு போலையே, ஒரே ஒரு ஷாட்டு தான், ஐயோ அது என்ன பண்ணதுன்னே தெரியல எனக்கு, கடவுளே எனக்கு பயமாக இருக்குது ரொம்ப. டேங்கோட ஃபேஸை மிரர் வழியாக பார்க்கும்போதே கொடூரமாக இருக்குது, என்ன நடக்க போகுதோ, நான் இவளை என்கரேஜ் பண்ணி குடிக்க வைப்பேனா, எல்லாம் என் தலைவிதி, எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு தனக்குத்தானே மினி நினச்சிக்கிட்டு, வைனா அமைதியாக வரணும், அமைதியாக வந்து ரூமில் போய் கம்முன்னு படுத்து தூங்கிடணும், சரியா, வளரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் தாயப்பத்த, இந்த கிம் டேயாங் இருக்கானே இந்த ஒமனைசர், இவனை 4 வார்த்தை நாக்கப்படுங்கன்னா நான் கேட்டால் தாண்டி நிம்மதியாக தூங்குவேன். டேய் கார் நிறுத்துடா, வெறும் காரில் உட்காந்துக்கிட்டு ஸ்டேரிங் ஆட்டிக்கிட்டு என்ன பண்ணுற, ஒத்தச்சேனா எப்படி இருக்கும், காரை நிறுத்து அப்படின்னு அதட்டுறாங்க ஒயின். டேயாங் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு, பேசுடி நீ பேசு, மனசுக்குள்ளே இருக்கதான் இப்போ தான் வெளியில் வருதா, வரட்டும், வீட்டுக்கு போய் உன் மனசுக்குள்ளே இன்னும் என்னென்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க.
உண்மையிலேயே மினிக்கு பயமாக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க டேயாங். ஆனால் வைன் ரொம்ப கோஷியாக மினி சைடில் சாஞ்சிக்கிட்டு நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது. எனக்கு இருட்டுக்குள்ளே இந்த ஆள் எப்படி கார் ஓட்டுறான், இந்த பொல்லாதவனா இறக்கி விடுக்கீங்களா, இன்னும் நானும் கார் ட்ரைவ் பண்ணலாம், இவன் கூட போகிறதே எனக்கு பிடிக்கல, முஞ்சி பற்றி அவனுக்கு சிப்பன்சி அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க வைன். டேயாங் அத்தனையும் கேட்டுக்கிட்டு எதுவுமே பேசாமல் கம்முன்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஹெர்மீஸ்.